வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு. இப்போ வந்து அது வந்து வீக்லி 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஆயிலிங் பண்ணுறது வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணணும். இந்த லெஃப்ட் ரைட் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் மூவ் ஆகுது இல்லையா, ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரேம் மூவ் ஆகுது இல்லையா, இந்த ஃப்ரேமை வந்து இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் நகர்ந்ததுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆயில் போடணும். இது ஆயில் போட்டோன்னா நமக்கு க்ளீனாக ஃப்ரேம் மூவ் ஆகும், ஸ்ட்ரக் ஆகாது. ஸோ திருப்பியும் இந்த ஃப்ரேமை வந்து இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு இந்த சைடில் நம்ம ஆயில் போடணும். ஸோ இது வந்து எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மிஷின் வந்து எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காது, ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போ இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மிஷினில் காட்டுற ஃப்ரேம் சென்டர் எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃப்ரேம் சென்டர் பண்ணும்போது ஒரு குட்டி டிசைனை தான் எடுத்துக்கணும், ஒரு சின்ன புட்டாவை எடுத்துக்கணும், செலக்ட் பண்ணணும். 4th ஸ்டெப்புக்கு போயிட்டு ஃப்ரேம் சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃப்ரேமில் டச் பண்ணி நம்ம இந்த மிஷினுக்கோட இது பார்த்தீங்கன்னா இது 12/16 மிஷின். இதுக்கு 400க்கு 300 தான் ஃப்ரேம் சைஸ். இதை செலக்ட் பண்ணணும், பிக் ஃப்ரேம் சைஸ் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டோன்னா இதோ பாருங்க, உங்களுக்கு நம்ம ஃப்ரேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரேம் இல்லாததுனால இது மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ சென்ட்ரேட் வந்துச்சு, அவ்வளோதான் பேக்.